லவ்வர்ஸ் டே கொண்டாடுற எல்லாருக்குமே ஹாப்பி லவ்வர்ஸ் டே. லவ்வர்ஸ் டே அப்படின்றது கப்புள்ஸ் மட்டும் தான் கொண்டாடணும் அப்படின்னு கிடையாது. ஃபேமிலிலேயே நம்மளுக்கு லவ்வபிளா யார் பார்த்துக்கிறாங்களோ நம்ம அவங்க கூட கூட கொண்டாடிக்கலாம். அப்படி தான் நானும் போயாச்சு. 1 மந்த்துக்கு முன்னாடி புதுசாக லான்ச் பண்ணாங்கல்ல மணலி போட் ஹவுஸ், அங்கே தான் வந்திருக்கோம். டபுள் சைடு இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாதாவரம் போட் ஹவுஸ், அந்த சைடு ரோடை கிராஸ் பண்ணி போனோம்னா மணலி போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ வந்துட்டு மாதாவரம் போட் ஹவுஸில் தான் இருக்கோம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இடம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் பற்றி ஒரு லைவ் வீடியோவாகவே நான் 48 நிமிஷம் வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே இருக்கு. நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு பிரைஸ். 4 பேர் மட்டும் தனியா போட்ல போறதுக்கு 300, 8 பேர் வந்துட்டு போறதுக்கு 500, அப்புறம் அந்த தனியா ஒரே ஒரு பைக் மாதிரி இருக்கு சிங்கிளா, அது போறதுக்கு 800. பெடலிங் போட் வந்துட்டு கப்புள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாள் வருவோம், அந்த பார்க் வரைக்கும் வருவோம், கொஞ்ச நேரம் பசங்களை விளையாட விட்டுட்டு அப்படியே வந்துட்டு ரிட்டர்ன் கூப்பிட்டு போயிடுவோம். இன்னைக்கு தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் போகிறதுக்கு வந்து உட்காந்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு. அது போக போக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பனைமரம், அப்புறம் அந்த சைடு ஃபுல்லாமே நிறைய பறவைகள் வந்துட்டு அழகழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்பவே நேச்சுரலாக இருந்துச்சு பிளேஸு. பார்க்குறதுக்கு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கேரளா போட் ஹவுஸில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அந்த அளவுக்கு பச்சை பச்சேன்னு இருந்துச்சு. ஃபுல்லாக ரொம்பவே பசுமையான ஒரு இடம். என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ஒரு பறவைகள் சரணாலயம் பார்க்குற மாதிரியும், இந்த பக்கம் ஒரு வண்டலூர் ஜூ பார்க்குற மாதிரியும் அப்படியே போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே காடுகள் அந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. இவ்வளோ அழகாக வந்துட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு வர ஜென்ரேஷன் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே ஒரு 5 மணியை போல் ஹோட்டல் கிளம்பியாச்சு. எவ்வளோதான் சந்தோஷமாக இருந்தாலும் ஒருத்தரை மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவரையும் பார்த்தாச்சு அந்த நேரத்தில். பாப்பாவும் தம்பியும் வளைச்சி வளைச்சி வந்துட்டு அந்த மெனு எடுத்து பார்த்துட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் தோசையை வாங்கியாச்சு. நான் பெருசாக வெளியே போனால் பசங்களுக்கு எதுவுமே நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி அக்கா கூட கூப்பிட்டு வந்ததுனால நம்ம மறுபேச்சே பேச முடியல. நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷனாக ஃபீல் பண்ணுவேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.